சிறகடிக்க ஆசை இன்னைக்கான எபிசோடில் மீனா வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. விஜயா போய் கூப்பிட்றாங்க, ஆனால் வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் மனோஜ் எல்லாருமே வந்து வராங்க. அண்ணாமலை வந்து சாப்பிட வராங்க. விஜயா வந்து கூப்பிட்றாங்க. ஸோ மீனா வந்து சொல்கிறாங்க அண்ணாமலை கிட்ட, அத்தையை சாப்பிட கூப்பிட்டேன், ஆனால் அவங்க வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் நீ மீனை கூப்பிட்டா சாப்பிட்றதுக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட பிள்ளையும் மருமகளும் இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நான் வந்து சாப்பிடவே மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி நினைக்கிறாங்க, அத்தை சாப்பிடாம நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து கிளம்பி போயிடுறாங்க. யாருமே சாப்பிடலை. அதுக்கு மனோஜ் வந்து நினைக்கிறாரு, இது ஐயோ யாருமே இப்படி சாப்பிடாம போனால் எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து மீனாக்கிட்ட கேட்குறாங்க, என்ன சமையல் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, பாவக்காய் குழம்பு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வெளியே வந்து கிளம்பி போகிறாங்க. போயிட்டு வந்து பிரியாணி வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வராங்க. ஒரு பெரிய வாழை இலையில எல்லாத்தையும் போட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ரோஹிணி வந்து விஜயாட்ட கேட்குறாங்க, இப்போ பசிக்குதா அத்தை உங்களுக்கு அப்படி வந்து கேட்ட உடனே விஜயா வந்து ஆமாம் லைட்டாக பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு வந்து அங்கே பார்க்கும்போது பிரியாணி வந்து கொட்டி அப்படியே இலையில வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு முத்து சொல்கிறாங்க, இது வந்து பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து என்ன நினச்சாலுமே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னோடனே விஜயா வந்து போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மீனா வந்துட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அம்மா உங்களை வந்து இவ்வளோ வெறுத்தாலும் நீங்கள் வந்து அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட வச்சிங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முத்து வந்து ரொம்ப இமோஷ்னலாக என்ன முதல்ல அவங்க தானே சாப்பிட வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.